வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மோட்டோவோல்ட் எலக்ட்ரிக் சைக்கிள் ஓட ரிவ்யூ. இந்த சைக்கிள் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஒரு 25,000 to 30,000 வரும், டிபெண்டிங் அப்பான் த ஏரியா. இந்த சைக்கிளோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மோட்டோவோல்ட் சைக்கிளோட ஃப்ரண்ட் பேனல் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஹாரன். இங்கே மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட டிஸ்பிளே பேனல். நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஸ்பீடோமீட்டர். இது வந்து ஸ்பீடோமீட்டர் ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸ்பீடு காட்டும். அதுக்கப்புறம் இது வந்து கேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோ இருக்குது, எல் இருக்குது, லோ, மீடியம், ஹை, மூணு ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் ஓடின கிலோமீட்டர்ஸ் காட்டும். இங்கே டோட்டலாக இப்போ வந்து 181 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அண்டு நம்ம இந்த பவர் பட்டனை யூஸ் பண்ணி அங்கே டிஸ்பிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு, இப்போது ஒரு ட்ரிப்புக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது காமிக்கும். அப்புறம் இது விஓஎல்னு இருக்குது. இது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் டைம், எவ்வளோ நேரம் இருக்குது, ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்கலாம். இது டோட்டல் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு லைட் இருக்குது, நைட் டைமில் ஓட்டுறதுக்கு. இது பிரேக்கு, பேக் பிரேக்கு. அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் பிரேக்கு. நமக்கு சாவி கொடுத்துருப்பாங்க. சாவி பார்த்திங்கன்னா இது இப்போ ஆஃப் ஆகிருக்கு. ஆன் பண்ணிங்கன்னா இங்கே சாவியை யூஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு சைக்கிள் வந்து ஆன் ஆகும். இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. பெடல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை பெடல் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர் இது கொடுத்தீங்கன்னா பாருங்கள் சைக்கிள் மூவ் ஆகுது. ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பெடல், அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டர், பெடல் ப்ளஸ் ஆக்சிலரேட்டர் மூணு டைப்பாக நம்ம வந்து இந்த சைக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா லோவில் இருந்ததுன்னா நம்ம கொஞ்சமாக எஃபர்ட் கொஞ்சம் நார்மலாக மெரிக்கிறத விட கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அதுவே மீடியமில் இருந்துச்சுன்னா டூவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட் கம்மியாக போட வேண்டியதாக இருக்கும். அதே 3ல் இருந்ததுன்னா ரொம்ப ஃப்ரீ வீல் மாதிரி சுற்றும், பெடல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஸ்பீடு எந்த மாதிரி இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பர் ஆஃப் லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிராஃபிக்கில் போகிறோன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி